இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் நல்லா பாருங்க. யாக்கோபு புஸ்தகத்தில் யாக்கோபு எழுதுறாரு, நல்ல படடபா வஸ்திரத்தை போட்டு வரவனுக்கும் ஏழை வஸ்திரத்தை போட்டு வரும்போதுக்கும் நீ என்ன பாகுபாடு பண்ணுற சபையிலன்னு கேட்குறாரு. அப்படிதானே கேட்குறாரு. நல்ல கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தன் வரான், அதே நேரத்தில் கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிற ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். ரெண்டு பேரையும் நீ எப்படி நடத்துகிற? இன்னைக்கு சபை இந்த ஜீவ விருட்சத்தில் இருக்கிறவங்கள அசட்டை பண்ணுது. அவன் கஷ்டப்பட்டு 5 ரூபா கொடுக்குறான்ல, அது பெரிய விஷயம். அவன் ரோட்டில் காய்கறி போட்டு விற்று 50 ரூபா கொடுப்பான், அது பெரிய விஷயம். அவன் 500 ரூபா கொடுக்குறவன குறை சொல்லலை. இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு? தன் ஜீவனுக்கு உண்டானவற்றிலிருந்து அவள் கொடுத்தாள். ஜீவ விருட்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது, அது இன்பமாக இருக்காது, விரும்பத்தக்க ரூபம் இருக்காது, கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஜீவ விருட்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். தங்கிட்ட கொடுத்த ஆட்டில் ஒன்றை கூட மிஸ் பண்ணாமல் கொண்டு போய் மொத்தமாக சேர்க்குறான் பாருங்க, அவன் தான் இருக்கிறதுலே பெரிய ஊழியக்காரன். இன்னைக்கு உலகம் வெளியே பார்க்கும், பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது, துன்மார்க்கன் இச்சிக்கப்படத்தக்கதாக இருப்பான். ஒருத்தர் சொன்னார் சமீபத்தில், ஏன்னா நம்ம ஏன் ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு பாதியை கொஞ்சம் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு அது துன்மார்க்கன் ஆலோசனையாக பட்டுச்சு. நான் சொன்னேன், நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன், இப்போ என்ன செய்கிறேன்? நிம்மதியாக இருக்கேன், தேவைகள் இருக்கு, பரலோகம் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டி அது நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். தேவையை சந்தித்தா அது தேவை, அது சந்திக்கப்படலையா பரலோகத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு அது என்ன செய்யலை, தேவையில்லை, விரும்பத்தக்க ரூபம் இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணி அப்படிம்பாங்க. எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணால் என்ன? நம்ம ஒன்றும் படாடவமாக எல்லாருக்கும் முன்னாடி கிராண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தால் போதும். அல்லேலூயா.